தங்கம் ஏன் சோகமா இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் அவன் அக்கா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போறான். சந்தோஷமான விஷயம் தானே செல்லம். அது இல்லைங்க, அவன் பாய் ஃப்ரெண்டுங்க. அதனால என்ன தங்கம்? அவன் பாய் வீட்டு பையங்க. இன்னைக்கு தேதி என்னடா? ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாணியம்பாடி பசீர் பாய் பொண்ணு கல்யாணம், பசீர் பாய் பொண்ணு கல்யாணம். இந்த புரட்டாசி மாசத்துல பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட முடியாதுங்க. நான் யார் அந்த பசீர் பாய்? யாருக்கு தெரியும்? எச்சிது பிளான் கீழே குனிஞ்சேன். வாணியம்பாடி பசீர் பாய் குடும்பம் உங்களை அன்புடன் அழைக்கிறது அப்படின்னு இந்த பத்திரிக்கை கிடைச்சு. சரி நம்மள சும்மா தான கிடக்குறோம். குடும்பத்தோட போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாம்ல. உன்னையும் கூப்பிட்டேன். போன மாசம் நான் சாப்பிட இலையில உன்னை போட்டேன். அவருக்கு இதான் வேலை. எல்லா நேரம்டா. ஏய் நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலதான வைக்கணும். இது என் மாசம்டா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. இந்த மாசம் நான் சாப்பிட நீ எனக்கு இலைய போடுறா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். முடியட்டும், அப்புறம் உன்னை நான் போடுறேன் என் இலையில. அறிஞர்களை பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? மாட்டினா கைமா தான் ஓடிடு. ஓடாத நில்லு. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். செல்லம், நீங்க சனிக்கிழமை புரட்டாசி பிடிக்கிறீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் எங்கெங்க புரட்டாசி பிடிச்சேன்? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. புரட்டாசி தான் என்ன பிடிச்சிருச்சு. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா அம்மா நான்வெஜ் சமைக்கிறது இல்ல, அதனால நான் விரதம். அக்கா வா வா, சீக்கிரம் வெளிய வா தல. உனக்காக படையல் போட்டிருக்கோம், வா வா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க? மத்த நாளெல்லாம் போன்னு துரத்துறாங்க. அமாவாசை அப்ப மட்டும் வா வான்னு கூப்பிடுறாங்க. செல்லம், ஏன் கொலுல உட்காந்துட்டு இருக்கீங்க? உயிரை வாங்க நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க நீ. எல்லாத்தையும் உனக்கு சொல்ல. என் அம்மா பார்த்த வேலைங்க. என்கிட்ட இருக்க எது அவங்க ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு? முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா இல்ல நாட்டியமானும் என்னுடைய நடையா அல்லது நவசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா? நான் கொழுன்னு இருக்கேன்னு எனக்கு கொழு பொம்மைக்கு நடுவுல உட்கார வச்சிட்டாங்க. நங்காது இப்படி ஆயி போச்சு. படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க. செல்லக்குட்டி எங்க போறீங்க? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்க. கேரட் வாங்க கடைக்கு போறாங்க. இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. தங்கமே, கேரட் வாங்கிட்டீங்களா? கேரட்டை பச்சையா சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாருங்க. நானும் எல்லாம் கடையிலயும் பார்த்துட்டேன், சிவப்பாதான் இருக்குங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா சாமி. வணக்கம் ஐயா. என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடும் போல இருக்கு. நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க?